தென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் இயக்குனர் கவிதம்மா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கவிதையாடல் நிகழ்வுக்கு இணைந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சுணக்கமும் இணக்கமும் இந்தியா கடந்து வந்த பாதை புதிய இந்தியா என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள கவிதையாடல் நிகழ்விற்கு தலைமையுரை வழங்க வந்துள்ள கவிதாம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புரை வழங்க வந்துள்ள முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துரை வழங்க வந்துள்ள முனைவர் சத்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கவிதை வழங்குவதற்காக வந்துள்ள கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருமதி அன்பரசி சதீஷ்குமார் வழக்கறிஞர், சமூக சேவகர், புலவர் இ. வாசுதேவன், திருமதி தாமரை, முனைவர் ப. கதிரவன், திருமதி செல்லப்பாண்டி, மருத்துவர் ராஜா ரங்கராமானுஜம், கவிஞர் கலியமூர்த்தி, அஸ்கரி பேகம், முனைவர் சே. சதீஷ்குமார் ஆகியோர் இந்த கவிதையாடல் நிகழ்வில் கவிதை வழங்க உள்ளார்கள். அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றியுரை வழங்க இருக்கும் பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மரபு கவிதை பயிற்சியாளர் கவிஞர் முருகன், தென்காசி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த கவிதையாடல் நிகழ்வை செவி வழியாக கேட்க வந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தலைமையுரை வழங்க வருமாறு கவிதாம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். தென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் கவிதையாடல் நிகழ்வினை நடத்தி வருகின்றது. அவ்வகையில் இன்றைய தினம் 75வது குடியரசு தின விழா சிறப்பு நிகழ்வாக இருப்பதால் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கம். இன்று இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் ஒரு தேசமாக நாம் தொடங்கிய பயணத்தையும் முன்னோக்கி செல்லும் பாதையையும் நினைத்து பார்ப்பதற்கு சற்று இடைநிறுத்துவோம். 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே நாளில் நாம் ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசாக ஒரு குறிப்பிடத்தக்க பயணத்தை நாம் மேற்கொண்டோம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசத்திற்கான அடித்தளத்தை அமைத்து நமது அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இது நம் முன்னோர்களால் கற்பனை செய்யப்பட்ட கனவு. ஒவ்வொரு குடிமகனும் ஒடுக்குமுறை மற்றும் சமத்துவமின்மை தலைகளிலிருந்து விடுபடும் இந்தியாவின் கனவு நினைவாகியது. இந்த நாளை நாம் நினைவு கூறும் போது நமது சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மற்றும் நமது அரசியல் அமைப்பு உருவாக்கியவர்களின் தியாகங்களை நாம் நினைவு கூறுகின்றோம். தலைவர்களான டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், காந்திஜி அவர்கள், வாவேசு அவர்கள், பாரதியார் என எண்ணற்றோர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியும் தான் இன்று நாம் அறிந்த இந்த இந்தியாவை உருவாக்கியுள்ளது. கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா மகத்தான முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. தொழில்நுட்பம், அறிவியல், கலாச்சாரம் என உலகளாவிய சக்தியாக நாம் உருவெடுத்து உள்ளோம். அனைத்து நிலைகளிலுமே நமது ஜனநாயகம் செழித்து நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் உலகு எங்கிலும் உள்ள நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி நாடாகவும் மாறி நாம் வருகின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நமது பலதரப்பட்ட கலாச்சாரம், மொழிகள் மற்றும் மரபுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்து வேற்றுமையில் ஒற்றுமையின் தனி சிறப்பாக அது நம்மை மாற்றியுள்ளது. இன்று இந்தியா அதன் இளம் மக்களின் அபிலாஷைகளால் உந்தப்பட்டு ஒரு மகத்தான ஆற்றல் கொண்ட நாடாக உயர்ந்து நிற்கிறது. விண்வெளி ஆய்வு, தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம் என பற்பல துறைகளிலும் நமது சாதனைகள் இந்திய உணர்வின் புத்தி கூர்மையையும் நம் விடாமுயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. நாம் எதிர்காலத்தை பார்க்கும்போது நமது பயணம் இன்னும் முழுமையடையவில்லை என்றே எண்ணுகின்றேன். முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை சவால்களால் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் அபரிவிதமான வாய்ப்புகளையும் கொண்டு உள்ளன. பொருளாதார ரீதியாக வளமிக்க ஒரு இந்தியாவை உருவாக்குவது நமது கையில் தான் உள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை அணுகக்கூடிய இந்தியா, அங்கு சுகாதாரம் என்பது ஒரு உரிமை, சலுகை அல்ல என்பதை உணர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தனிநபரின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்தும் இந்தியாவை உருவாக்குவதே நமது குறிக்கோள்.
ஒவ்வொரு தனி நபரின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய இந்தியாவை உருவாக்குவதே சென்னெக்சஸின் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். இந்த குடியரசு தினத்தில் நமது அரசியல் அமைப்பில் பொதிந்துள்ள லட்சியங்களுக்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம். நமது தேசம் மற்றும் அதன் அனைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க உறுதிமொழி எடுப்போம். நம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நாம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் பங்கு உண்டு. ஒற்றுமையுடனும் மரியாதையுடனும் முன்னேற்றத்திற்கான பொதுவான பார்வையுடனும் ஒன்றாக நாம் கனவு காணும் இந்தியாவை அடைவோம் நிச்சயமாக. இறுதியாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஒரு தேசமாக நாம் தொடர்ந்து வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வளர்வோம். வாழ்க வளத்துடன், வாழ்த்துடன். நன்றி. இந்தியாவின் புகழினையும் பலம் பெருமைகளையும் கூறி அருமையாக தலைமையுரை வழங்கிய கவிசன் அம்மா அவர்களுக்கு நன்றி. சிறப்புரை வழங்க வருமாறு முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் வணக்கம் கூறி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் அகமகிழ்கிறேன். இந்தியா கடந்து வந்த பாதை உள்ளிட்ட கவிதையாடல் நிகழ்வு. இந்த நிகழ்வில் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் மிக அழகாக கருத்துரையை தலைமை உரையாக நமக்கு தந்து சென்ற கவிதா அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். குடியரசு தினம் கடந்து வந்த பாதை 15/8/1947 சுதந்திரம் அடைஞ்சோம், இல்லைன்னு சொல்லல. இந்த இந்தியாவில் 24/1/1950 தனியாக அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 26/1/1950 செயலாக்கம் கண்ட குடியரசு தினம் இது. இந்தியா கடந்து வந்த பாதை என்று சொல்லும் பொழுது சமத்துவம் தொடர்ந்து, சம உரிமை நீடித்து, பாரதம் செழித்து, மக்கள் வாழ்வு சிறக்க வந்ததுதான் இன்றைய இந்தியா கடந்து வந்த பாதையான குடியரசு தினம். தாயை நேசிப்பது போல நம்ம தாய் நாட்டை மூச்சா சுவாசிக்கணும். அதுவும் வந்தே மாதரம் என்று முழங்கும் வார்த்தையோடு சொல்லாடலோடு நாம் சுவாசிக்கணும்னு சொல்வதுதான் இந்தியா கடந்து வந்த பாதையான இன்று நாம் காணும் குடியரசு தினம். எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அது அழகா சொல்லுவாங்க. 30 கோடி முகமுடையால் மொழி மொழிபுற ஒன்றுடையால் உயர் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால்னு சொல்லியிருக்கோம் ஒரு பாடல். இந்த பாடலின்படி எப்படிதான் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் அப்படின்னு இதயத்துல முழக்கமிடுகின்ற இந்தியா கடந்து வந்த பாதையான இன்றைய குடியரசு தினம். மாநிலங்கள்ல கவர்னரும் அதே சமயத்துல மாவட்டங்கள்ல ஆட்சியரும் கம்பத்தின் உச்சியில் இருக்கிற சுதந்திர தினம்னா கொடி மேல் ஏற்றுவது. குடியரசு தினம் என்றால் கொடியை உச்சியில் இருக்கிற அந்த கொடியை அவிழ்த்து பறக்க விடுவது. இதை நமக்கு சொல்லி தருவதுதான் இந்தியா கடந்து வந்த பாதையான குடியரசு தினம். அரசர்களை கொண்டது முடியரசு, ஆனால் மக்களால் உண்டானது குடியரசு அப்படின்னு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம உணர்வோட தேசப்பற்றோட முடிவை எட்டாத தீப ஜொலியா வேற்றுமையில் ஒற்றுமை, நாம் எல்லோரும் இந்திய நாட்டு மன்னர்கள் அப்படின்னு பிரகடனப்படுத்திதான் நமக்கு சொல்வதுதான் இந்தியா கடந்து வந்த பாதையான இன்று நாம் காணும் குடியரசு தினம். இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரனை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு அழகு பார்க்கிறோம்னா குடியரசு தினத்துல தூதரக உறவினை அதை புதுப்பிக்கிறது மட்டும் இல்ல, பேணி காப்பதுதான் இந்தியா கடந்து வந்த அந்த விருந்து உபசரித்தல் என்ற நிகழ்வு, விருந்தோம்பல் என்ற நிகழ்வுடனான சிறப்பு மிகு இந்தியா கடந்து வந்த குடியரசு தினம். ஒரே நாடு, ஒரே பார்வை, ஒரே அடையாளம், ஒரே கொடி, நமது இந்தியான்னு மனசுல அப்படி நினைப்புல வச்சுட்டு எல்லோரும் சமம் அப்படின்ற அரசியல் அமைப்போட அடித்தளத்தை அப்படி மனசுல வாங்கிட்டு சமத்துவத்துல சான்று நாம தான். காலம் காட்டும் கடிகாரம் அந்த நம்மளோட கடந்து போன நாட்கள், இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள்.
அனைவருக்கும் ஒரே சட்டம் என்பதை உணர்த்துகின்ற கடந்து போன நம்முடைய பாதையிலே நாம் கடந்த தினங்களை சொல்லி இன்று நாம் காண்கின்ற குடியரசு தினம் இராணுவ வலிமையை, கலாச்சார பன்முகை தன்மையை மனதில் கொண்டு இன்னைக்கு எல்லா உரைகள் வாழ்த்துக்களையும் வாங்கி கொண்டு தேசிய கொடிக்கு மதிப்பும் தியாகிகளுக்கு மரியாதையும் தருகின்ற கலாச்சார பண்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு முக்கியமே அதுதான், உரிமைகளை நிலைநாட்டுவது என்று சொல்லி சுதந்திரம் காப்போம், சுதந்திர பிரஜையாய் பெருமிதம் கொள்வோம் என்று இன்றைய நாளிலே என்னுடைய உரையை கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கவிதா அவர்களுக்கு நன்றியை பாராட்டி இடம் சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு சிறப்புரை. முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அம்மா சொன்னது போல் தாயை நேசிப்பது போல் தாய் நாட்டையும் நேசிப்போம். வாழ்த்துரை வழங்குவதற்காக பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நாள் நமது இந்திய மக்கள், பாரத மக்கள் அனைவரும் ஒன்றாக 75ஆம் குடியரசு நாளை வெற்றிகரமாக கொண்டாடி உலகமே நம்மை திரும்பி பார்க்க வைக்கிற அளவிற்கு இன்று நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அதை காலையில் தொலைக்காட்சியில் நமது நாட்டின் தலைநகர் டெல்லியில் நடந்த அந்த அணிவகுப்பில் பார்க்கும்போது உலக மக்கள் அனைவருமே வியந்து பார்த்திருப்பார்கள் இந்தியாவை. எந்த அளவுக்கு நம்முடைய நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. வெறும் ஒரு படிப்பறிவு இல்லாத நாடு, பாம்புகள் இருக்கின்ற நாடு, எப்படி எல்லாமோ ஒரு காலத்தில் இந்தியாவை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்த மக்களுக்கு இடையே இன்று ஒரு விஸ்வரூபம் எடுத்தது போல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு மிகச் சிறப்பான ஒரு திருநாளில் இன்று வழக்கம் போல கவிதையாடல் நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு நமக்கு எப்போதும் ஒரு ஆசிரியராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கின்ற, கவிதை பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தென்காசி முருகன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் வழக்கம் போல அனைவரினுடைய நம்முடைய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற வளர்மதியரசன், தலைமை உரை வழங்கிய கவிசன் அவர்கள், சிறப்புரை வழங்கிய முனைவர் தமிழ்ச்செல்வி, வாழ்த்துரை வழங்க வரவிருக்கின்ற முனைவர் சத்யா மற்றும் நன்றியுரை வழங்க வரவிருக்கின்ற இதழாசிரியர் ருக்மணி, இப்படியானவர்களுடன் கவிதை வழங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள், கவிஞர் கவிக்கடல் ஏகலைவன், கவிஞர் அன்பரசி, கவிஞர் சதீஷ்குமார். அவரை வழக்கறிஞர் எடுத்துட்டு நம்ம இடத்துல வரும்போது அவரை கவிஞர் என்றே அழைக்கப்படுவார். கவிஞர் வாசுதேவன் அவர்கள், கவிஞர் தாமரை, கவிஞர் பா. கதிரவன், கவிஞர் செல்லப்பாண்டி, கவிஞர் ராஜா ரங்கராமானுஜம், கவிஞர் கலியமூர்த்தி, கவிஞர் அஸ்கரி பேகம், கவிஞர் சதீஷ்குமார், இவர்களுக்கெல்லாம் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வு கவிதையாடலில் நாம் அனைவரும் ஆடி கவிதையாடி பாடி கேட்டு மகிழ்வோம் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமையாக வாழ்த்துறை வழங்கிய தேன்மொழி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்க வருமாறு முனைவர் சத்யா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இருந்தமிழால் நான் இருந்தேன், விருந்தோர் அமிழ்தனின் வேண்டேன், பெற்ற தாயிற்கும் பிறந்த தமிழ் மண்ணிற்கும் இந்திய மண்ணிற்கும் என் முதற்கண் வணக்கம். ஜனநாயக மலர் இந்த நன்னாள்ல பவழ் விழா கொண்டாடும் நம் இந்தியர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அவங்க ஏற்கனவே வாழ்த்துறை சொல்லியாச்சு, திரும்பி வாழ்த்துறை சொல்றதுக்கு பதில் நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலான்னு இருக்கேன். நீங்க எல்லாம் கவிஞர்கள், உங்களுக்கு கற்பனை வளம் ரொம்ப அதிகமா இருக்கும், கனவு வளம் அதிகமா இருக்கும், நினைவு வளம் அதிகமா இருக்கும். இப்படி கவிதையில எல்லாத்தையும் கொட்டி கொட்டி இருந்திருப்பீங்க. இப்ப அந்த கனவை, அந்த கற்பனையை, நினைவை, முன்னோட்டத்தை, பின்னோட்டத்தை எல்லாம் எப்படி இருந்தாலும் அது ஒரு உறுதிப்பாடு, ஒரு கண்ணியம், ஒரு கலாச்சாரம், இப்படி போன்ற நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு கவிதையும் வந்தா நல்லா இருக்கும். இப்ப கனவு கற்பனையிலே இருக்காம அந்த கனவை நினைவாக்குற மாதிரி. இப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய கனவுதான் இன்னைக்கு, அவருடைய பாட்டுல உள்ள கனவு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர் கனவு கண்டார், சுதந்திரம் வாங்கி விட்டோம், அதே சுதந்திரம் வந்துருச்சுங்களா. அப்ப நீங்க நினைக்கிற உங்க கற்பனை உள்ள கவிதையா இருந்தாலும் சரி, கவிதையில உள்ள எழுச்சியை கொண்டு வாங்க, உங்க எண்ணத்தை திணிங்க, அதாவது நல்ல எண்ணத்தை திணிங்க. அப்படி திணிக்கிறப்ப எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சொல்லாகும், அப்புறம் செயலாகும். நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஊன்றுகோல் தான்.
இப்படி உங்க எண்ணங்கள்லாம் கவிதைகளாக்கி நேர்மறை எண்ணங்களாக்கி ஊக்குவிக்கும் ஊன்றுகோலாக உன்னத உணர்வின் பன்முக தன்மையாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சின்னதா ஒண்ணுங்க, நமது எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் சரித்திரமும் இதயத்தில் அமைதியும் உள்ளத்தில் அன்பும் தேசத்தின் பற்றும் வேற்றுமையின் ஒற்றுமையாக முன்னெடுக்கும் எங்கள் சென்ட் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக உங்கள் எல்லார் சார்பாகவும் ஒவ்வொரு இனி வருங்கால கவிஞர்கள் சார்பாகவும் வந்த கவிஞர்கள் வர இருக்கும் கவிஞர்கள் சார்பாகவும் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டுதலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை கவிதைகளாக்கி அதை செயலாக்குவோம் என்று வாழ்த்துரை வழங்கிய முனைவர் சத்யா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கவிதையாடல் நிகழ்வு. கவிதையை வழங்குவதற்காக கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கவிதையாடல் குழுமத்தின் தலைவர் அம்மா கவிதா அம்மா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவின் சான்றோர்களாக வீட்டிருக்கின்ற முப்பெரும் தேவியர் அவர்கள் அனைவருக்கும், என்னுடைய சக கவிஞர்களாகிய ஆன்றோர்கள் பெருமக்கள், எனக்கு பின் வாசிக்க இருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் இந்த இனிய பொன்மாலை பொழுதின் வணக்கத்தையும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். நான் தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு புதிய இந்தியா. அதை பற்றி நான் புதிய கவிதையாகவே வாசிக்க இருக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தின் ஏகலைவன். புதிய இந்தியா. வேண்டா பழமையின் சிறகுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன. வேண்டா பழமையின் சிறகுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன. வேண்டின பழமையின் சீதனங்கள் சீர்படுத்தப்பட்டுள்ளன. வறுமையின் வேர்கள் உலர்த்தப்பட்டுள்ளன. வறுமையின் வேர்கள் உலர்த்தப்பட்டுள்ளன. செழுமையின் மரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. செழுமையின் மரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. சாதிகளின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுள்ளன. சமத்துவபுரம் உருவாக்கப்பட்டுள்ளன. வேதங்களின் விரிசல்கள் அறியப்பட்டுள்ளன. போதனைகளின் போதி மரங்கள் துளிர் விட்டுள்ளன. வேதங்களின் விரிசல்கள் அறியப்பட்டுள்ளன. போதனைகளின் போதி மரங்கள் துளிர் விட்டுள்ளன. அரசியல் அரக்கர்கள் அடக்கப்பட்டு விட்டன. அரசியல் அரக்கர்கள் அடக்கப்பட்டு விட்டன. அதிகம் தேடும் இரக்கமற்றவர்கள் ஒடுக்கப்பட்டு விட்டன. அதிகம் தேடும் இரக்கமற்றவர்கள் ஒடுக்கப்பட்டு விட்டன. அன்பும் அறனும் ஓங்கி வளர்ந்த கம்பங்களில் இனி கரையான் பிடிக்கப் போவதில்லை. தெம்பும் திறனும் உழைப்பில் வந்ததால் இனி வியர்வைகளின் வாசம் வற்றப்போவதில்லை. புதிய இந்தியா இன்னொரு யுகத்தின் இனிய சொல் மட்டுமல்ல இது. புதிய இந்தியா இன்னொரு யுகத்தின் இனிய சொல் மட்டுமல்ல இது. எதிர்கால இளைஞர்களின் நிகழ்வுலக நிர்மாண நிதர்சன பெட்டகம். எதிர்கால இளைஞர்களின் நிகழ்வுலக நிர்மாண நிதர்சன பெட்டகம் புதிய இந்தியா. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். கவிக்கடல் ஏகலைவன். எடுத்த உடனே அந்த முதல் கவிதையே பாருங்க, நம்முடைய கவிக்கடல் அவங்க ஏகலைவன் ஐயாவுடைய கவிதை ஒரு புதிய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் சிறக்கணும் இல்லைங்களா? நம்ம நினைக்கிற எதிர்காலத்தை பத்தி எப்படி இருக்கணும்னு. ஆனா ஐயாவுடைய கவிதையில இவ்வளவு ஒரு நேர்மறையா சிந்திச்சு இப்படி ஒரு கவிதை அவர் எழுதினதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு எப்படி சொல்றதுன்னா அது வேண்டாம், அதை விட்டுலாம் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை நம்முடைய புதிய இந்தியா என்பது மிகவும் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய வகையில் இருக்கும். மனிதர்களை சார்ந்து ஒரு வரி சொன்னாருங்க பாருங்க, வறுமையின் வேர்கள் உலர்த்தப்பட்டு விட்டன. அந்த நிச்சயமா அதெல்லாம் உலர்ந்து போயிடும். இனிமேல் செழுமைதான் இருக்கும். நல்லது ஒரு கவிதையை படைத்த நம்முடைய கவிக்கடல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மிகவும் சிறப்புங்க ஐயா. உங்களுடைய சிந்தனையின் வளம் நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக்க நன்றி. திருமதி அன்பரசி அவர்களை கவிபாட அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுமா. 75வது குடியரசு தின விழா கொண்டாடும் சென்ட் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் குவிந்திருக்கும் அனைவருக்குமே வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுணக்கமும் இணக்கமும். தாயே, உன்னை தாழ்ந்து பணிகிறேன். ஓயேன் என்றும் உன் புகழ் கூற, எங்கள் வாழ்வின் ஏற்றமும் தாழ்வும் எங்கள் கைகளில் என்று உணர்கிறோம்.
எதிர்வரும் தடைகளை எல்லாம் தூசி என தட்டி எறிகிறோம். பூண்டோம் உறுதி எதிலும் வெற்றி என இந்தியன் என்ற ஒற்றை வார்த்தையில் தலை நிமிர்வோம் என்று. இணக்கம் நமக்கு ஏற்றம் தரும், சுணக்கம் அதில் சிறிதும் இல்லை. பிணக்கம் என்றும் யாரிடமும் இல்லை, மணக்க என்றும் வாழ்வோம். தரத்தை தாழ்த்தா வண்ணம் உரத்தை உறுதியாக்கி வெல்வோம் என்று செல்வோம் ஒன்றி. தாய்மண்ணே வணக்கம். ஒரு அருமையான ஒரு கவிதை தலைப்பு சுணக்கமும் இணக்கமும். சுணங்கியும் போகக்கூடாது, இணக்கமாகவும் இருக்கணும். அந்த வரிகள் அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வாழ்வில் ஏற்றவும் தாழ்வும் எங்கள் கையில தான் இருக்கு, அடுத்தவங்க கையில. எல்லாத்துக்கும் நாங்க தான், அது உயர்ந்து போனாலும் சரி தாழ்ந்து போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அம்மா கவிதைகள் சொற்கள் எளிமையாக இருந்தாலும் அதில் இருந்த பொருள் அருமையாக இருந்தது என்று சொல்லலாம். சிறப்பானது ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் அன்பரசிமா. மிக்க நன்றி. திருமதி செல்லப்பாண்டி அம்மா அவர்களை கவிபாட அழைக்கிறேன். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் எமை வளர்க்கும் குருவுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். விருத்தம் விளையும் தமிழகம் வேண்டும், வருத்தம் அறியா பாரதம் வேண்டும். உருக்கமாய் உதவும் மனவளம் வேண்டும், பொருத்தமாய் பங்கிடும் பண்டம் வேண்டும். கருத்தறுப்பு மகிழ்வில் இயற்கை வேண்டும், பருத்த பந்தம் பலகிளை வேண்டும். நெருக்கமாய் விண்வெளி வேண்டும், மறித்தல் இல்லா வாழ்வியல் வேண்டும். சிறகை விரிக்கும் சிந்தையும் வேண்டும், உறவை பெருக்கும் மனிதம் வேண்டும். வலிமை விரிந்த சமவெளி வேண்டும், மலியும் உருபொருள் விளைய வேண்டும். தாய்மை ஓங்கும் நல்லறம் வேண்டும், சேய்மை செழிக்கும் இல்லறம் வேண்டும். வேண்டும் யாண்டும் புதிய இந்தியா, தீண்டும் இன்பமும் பயிராய் விளையவே. அருவிகள் அருகே அகிலம் வேண்டும், பருகும் மொழியே எழுந்து செரும் அடுக்கரும்பு மலையாய் பொழிய விரிந்து அரும்பாய் மணக்கட்டும் நிலம். வாய்ப்புக்கு நன்றி. அருமையம்மா, வாழ்த்துக்கள். பின்னூட்டம் வழங்க வருமாறு பன்மிக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறேன். கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, அவங்க மறித்தல் இல்லா வாழ்வியல் வேண்டுமா? ரொம்ப பேராசை இல்லது, இன்னும் ஆவறது உலகம். இருந்தாலும் உங்களுடைய அந்த எண்ணம் அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. எடுத்தோடனே அப்படியே தொடங்கினாங்க, விருத்தம் வளரும் தமிழகம் வேண்டும், வருத்தம் இல்லா இந்தியா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வருத்தம் இல்லா இந்தியா, அதுவும் ஒரு நல்ல ஒரு எண்ணம். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள், சிறப்புங்க. பின்னூட்டம் வழங்கியமைக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக திருமதி தாமரை அவர்களை கவிபாட அழைக்கிறேன். அவையில் உள்ள அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துகள். புதிய இந்தியா புத்தம் புது மலராய் நித்தம் மணக்கும் நறுமணமாய் வேண்டும் என் இந்தியா. சுத்தமான சாலைகள், சத்தமில்லா வாகனங்கள், வறுமையில்லா வாழ்க்கை, சிறுமையில்லா வேட்கை, விலையில்லா கல்வி, விருப்பமில்லை பலருக்கு. விலை கொடுத்தும் இல்லை தரமானதொரு கல்வி, விலை கொடுத்தும் இல்லை தரமானதொரு கல்வி. விண்தொடும் விலைகள், வீதி தோறும் ஆலைகள், ஆறுதோறும் சாய கழிவுகள். விண்தொடும் விலைகள், வீதி தோறும் ஆலைகள், ஆறு தோறும் சாய கழிவுகள். ஆலயத்திற்கு 1000 கோடி, பேரிடர் நிவாரணம் சில ஆயிரத்தில். வரலாற்று சிறப்பு மிக்கதொரு நிகழ்வாம் புகழ்கிறது நாடு. தாழ்த்தப்பட்டோரின் நன்கொடையும் தீட்டாம் இகழ்கிறது. நாட்டின் முதல் குடிமகனுக்கு அழைப்புதல் இல்லை, மதச்சார்பற்ற ஆட்சி என்று மார்தட்டும் போலி அரசுகள். பணம் படைத்தவர்களும் அரசியல்வாதிகளும் கல்லூரிகள் நிறுவனங்கள் அமைக்க தகுதி இருந்தும் தள்ளாடி திரியும் மாணவர்கள், இளைஞர்கள். எப்படி ஒழியும் வறுமை, என்று தீரும் ஏழ்மை, இந்தியா எப்படி முன்னேறும்? 2047 வல்லரசாகுமாம். பசியும் பட்டினியும் பஞ்சமும் லஞ்சமும் பகையும் மதவெறியும் தலைவிரித்தாட 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது குடியரசு மலர்ந்து. அவலம் தொடரின் இன்னும் 70 ஆண்டுகள் ஆனாலும் எனது புதிய இந்தியா என்பது கனவில் மட்டுமே. இதை மாற்றி சரித்திரம் படைக்க உறுதி ஏற்போம், ஒன்றுபடுவோம் இந்நன்னாளில். நன்றி வாய்ப்புக்கு. அருமை அம்மா, வாழ்த்துக்கள். பின்னூட்டம் வழங்க வருமாறு
பன்முகநாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தாமரைன்னு பேரு வச்சுக்கிட்டு கவிதை படிச்சாங்க பாருங்க. தாமரை, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை மத்தவங்க சொல்லும் போது இவங்க குறைகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமா வாழ்வியல்ல எல்லார் மனசுக்குள்ள இருக்கிற நமக்கு சுத்தமான சாலை வேணும், சத்தமில்லா வாகனம் வேணும், அத போல படிப்பு கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றபடி அந்த ஒரு பொதுவான எண்ணம் சரிதான். ஒரு ஆதங்கம் அவங்களுடைய கவிதையில வெளிப்பட்டது, அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா நம்முடைய ஒரே பிரச்சனை என்ன பொறுத்தவரையிலையும் மக்கள் தொகை. இந்தியாவில் நம்ம பார்க்கிற மற்ற நாடுகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லா வகையிலையும் இந்த புவியியல் அமைப்பாகட்டும், நமக்கு இருக்கிற இந்த வெவ்வேறு வரலாற்று இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாதான், ஒரு புண்ணிய பூமியா தான் தெரியுது. ஆனா இங்க இருக்கிற இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் தொகை, மதசார்பற்ற தன்மை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அந்த மதசார்பற்ற தன்மை இருக்கிறதுனால்தான் இந்தியா எத்தனை மதங்கள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்துக்க முடியுது. அதே மதத்துல இருக்கக்கூடியவர்களை நாட்டிலேயே எப்படி வெடிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இது சத்தமும் போர் சத்தமும் பீரங்கியும் துப்பாக்கி குண்டுகளும் முழங்கிட்டு இருக்கு. ஆனா பல வகையான மதங்கள் இருக்கிற இந்த நாட்டுல நம்ம நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்துக்கிறோம்னா நம்ம அந்த நம்ம நாட்டுல மத சார்பை பார்ப்பது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா உங்களுடைய கருத்தில் நிறைய ஆதங்கம் இயல்பாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம். அது இன்னும் அந்த கால 75 வருடங்கள்ன்றது ஒரு அடிப்படையாக மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த தொலைக்காட்சியை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். உண்மையிலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. பெண்கள் எந்த அளவுக்கு அந்த முப்படை அணிவகுப்போம், பெண்கள் எவ்வளவு அந்த 2 சக்கர சாகசம் செய்யுது, இதை போல விடயங்களை எல்லாம் நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்னும் போது நம்ம இருந்த காலகட்டத்துல எப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். பெண்களுக்கு படிக்காத போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு முப்படையில அவ்வளவு வீர சாகசம் செய்யற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள் பார்க்கும்போது நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நினைக்கிற அந்த சில காரணங்கள் எல்லாம், அந்த சில இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மாறி விடாது. அது காலப்போக்குலதான் மாறும். ஏன்னா 5 ஆண்டு ஆட்சி மாற்றம் என்னும்போது அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய முயற்சிக்கும் அவங்க போறாங்க, மக்களுக்கும் பாக்குறாங்க. ஆனா நிச்சயமா புதிய இந்தியா நம்ம நாடு வல்லரசு ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். தாமரை, அருமையான யதார்த்தமான கவிதை, வாழ்த்துக்கள், நன்றி. பேசிய பெருங்கவிஞர்களின் பெருக்கவிதைகளை கேட்டிருப்பீர்கள். நானும் ஒரு குட்டி கவிஞரின் குட்டி கவிதை. இது தலைப்பு புதிய இந்தியா. மனிதா, இனியும் விடாதே, இந்தியாவை திருத்து, உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவை முன் நிறுத்து. மனிதா, இனியும் விடாதே, இந்தியாவை திருத்து, உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவை முன் நிறுத்து. சாதி மதம் வைத்து அரசியல் செய்யும் அற்பர்களை வெறுத்து, சாதி மதம் வைத்து அரசியல் செய்யும் அற்பர்களை வெறுத்து, மக்கள் நலன் கருதி சமத்துவ நோக்கோடு, மக்கள் நலன் கருதி சமத்துவ நோக்கோடு செயல்படும் தலைவரை முன் நிறுத்து, நீ முன் நிறுத்து. சாதியில் சரணடைந்தோம், மதத்தில் மண்டியிட்டோம், மனிதனாய் தோற்றோம். சாதியில் சரணடைந்தோம், மதத்தில் மண்டியிட்டோம், மனிதனாய் தோற்றோம். மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கும் மூடர்களை, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கும் மூடர்களை பகுத்தறிவு கொண்டு அழிப்போம். அன்பு, அறம், ஒழுக்கம் என்ற பண்புகளுடன் இந்தியர்களாக தழைப்போம். அன்பு, அறம், ஒழுக்கம் என்ற பண்புகளுடன் இந்தியர்களாக தழைப்போம். இனியும் ஏமாற வேண்டாம், சாதி மத உணர்வை தூண்ட வேண்டாம். இனியும் ஏமாற வேண்டாம், சாதி மத உணர்வை தூண்ட வேண்டாம். இந்தியன் என்ற உணர்வை தாண்ட வேண்டாம். அனைவரும் ஒன்றாய் ஒற்றுமையாய் நின்றால் அனைத்தையும் வெல்லலாம், இந்தியன் என்று சொல்லலாம். அனைவரும் ஒன்றாய் ஒற்றுமையாய் நின்றால் அனைத்தையும் வெல்லலாம், இந்தியன் என்று சொல்லலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. கவி பாடியமைக்கு மிக்க நன்றி. பின்னூட்டம் வழங்க வருமாறு தேன்மொழி அம்மா அவர்களை. ரொம்ப குட்டி கவிஞர் ரொம்ப நல்லா கவிதை பாடினாரு. நம்முடைய எப்படி இருக்கணும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, அன்பு, அறம், ஒழுக்கம் இதை வச்சு நீ செய்ய, நிச்சயமா அதெல்லாம்
கேட்கலையா? கேட்கலையா? நிச்சயமாக இதெல்லாம் இருந்தாலே அதெல்லாம் வந்து ஒரு எல்லா மனித சமுதாயத்திற்கும் அடிப்படை தகுதிகள். இதையெல்லாம் வளர்த்து கொண்டாலே நிச்சயமாக நல்லபடியாக அவருடைய அந்த கருத்தில் அவருடைய அந்த சொன்ன கருத்தில் எல்லாமே நம்முடைய புதிய இந்தியாவினுடைய எதிர்காலம் நிச்சயமாக வளரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். மிகவும் சிறப்பு. நன்றிங்க குட்டி கவிஞர், வாழ்த்துக்கள். பின்னூட்டம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக முனைவர் ப. கதிரவன் ஐயா அவர்களை கவிபாட அழைக்கிறேன். எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தெழியும் நாள் எனக்கு திருநாளாகும். மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கவிதையாடல் நிகழ்வு, இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென் நெக்ஸஸ் ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் உள்ளிட்ட நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். புதிய இந்தியா, இந்த புதிய இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ண ஓட்டம். இதை ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றேன். ஆறுமா தேமா என்ற வாய்ப்பாட்டில் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையில் அன்பும் அறிவும் பண்பும் பரிவும் அறமும் ஓங்க வேண்டும். கண்ணல் தமிழில் கனிவாய் தந்த குரல் நூல் பரவ வேண்டும். வன்மம் கொண்டு யாரை யாரும் வதைக்காதிருக்க வேண்டும். இன்பம் எல்லாம் இயற்கை தருமே இனிதே துய்க்க வேண்டும். ஆக்கம் எங்கும் எவர்க்கும் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். ஊக்கம் கொண்டே ஒவ்வொரு துறையும் ஓங்கி வளர வேண்டும். பூக்கும் மலர் போல் புவியில் எங்கும் பொங்கும் மகிழ்ச்சி வேண்டும். ஏக்கம் நீங்கி இன்ப நிலையே எங்கும் அமைய வேண்டும். கல்வி கற்று கடமை ஆற்ற கனிவாய் உழைக்க வேண்டும். வில்லில் இருந்து பாயும் அம்பாய் விரையும் இளைஞர் வேண்டும். புல்லில் தேங்கும் பனி நீர் தூய்மை பாரோர் மனத்தில் வேண்டும். நல்லவற்றை மட்டும் பயிலும் நிலையை கொணர வேண்டும். ஜாதி மதமாம் பிணிகள் எல்லாம் தடைக்காது ஒழிக்க வேண்டும். ஆதியில் இல்லா தீண்டா கொடுமை அழித்து ஒழிக்க வேண்டும். தீதில் அறிவை கொண்டு மடமை தீமை ஒழிக்க வேண்டும். ஓதி உணர் மெய்ப்பொருள் காணும் உறுதி யாருக்கும் வேண்டும். ஏற்றத்தாழ்வே இல்லா நிலையை எங்கும் அமைக்க வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற மார்க்ஸை நினைக்க வேண்டும். வேற்றுமை பாரா வெள்ளை மனத்தை விரும்பி ஏற்க வேண்டும். காற்றும் நீரும் புவியில் பொதுதான் கனிவாய் நடக்க வேண்டும். மனித நேயம் மண்ணில் எங்கும் மலரும் நிலையே வேண்டும். தனித்த உரிமை யாருக்கும் இல்லா தகைமை தடைக்க வேண்டும். கனிகள் இருக்க காயை புசிக்கும் கல்லாமை மாற வேண்டும். மனிதம் வளர்த்தே உயிர்கள் காக்கும் மனத்தோர் பெருக வேண்டும். மக்கள் எல்லாம் மகிழும் ஆட்சி மாண்பாய் அமைய வேண்டும். திக்கு தெரியா நிலையில் வாழ்வோர் திறக்க வாய்ப்பு வேண்டும். குக்கல் போன்று குறைக்காத ஒரு மன்றம் குவலயத்தை ஆள வேண்டும். மக்கள் தொண்டை விரும்பி செய்யும் மக்கள் தலைமை வேண்டும். நம் தாய் நாடாம் இந்தியாவை நாளும் உயர்த்த வேண்டும். நம் தாய் நாட்டை பிறர்க்கு விற்கும் நச்சர் ஒழிய வேண்டும். நம்மோர் அழிய பிறரை உயர்த்தும் நாசர் திருந்த வேண்டும். நாம் கீழ் தாம் மேல் என்று சொல்ல நானார் மாற வேண்டும். இவையெல்லாம் இந்த புதிய இந்தியாவில் வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை என்னுடைய கவிதையாக வைத்து வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக மரபு கவிதை தந்தமைக்கு வாழ்த்துக்கள் ஐயா, மிக்க நன்றியும் கூட. பின்னூட்டம் வழங்குவதற்காக தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக. ஐயாவுடைய அந்த மரபு
எழிசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தத்துல அவர் அவ்வளவு சிறப்பா வேண்டும் வேண்டும் என்னென்ன வேண்டும், நம்ம வேண்டுவதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும், அதான் மனிதம் வளர்க்கணும்னு சொல்றாரு. அதே போல மக்கள் மேல நலம் வச்சிருக்கிற மக்கள் தலைவர் வேணும்னு சொல்றாங்க. அவங்களுடைய பகுதியை மட்டும் சொல்லிடல, நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய நடப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றையும் அதையெல்லாம அவர் ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையுமே அவர் பட்டியலிட்டு காட்டினாரு. ரொம்ப ஒரு சிறப்பானது ஒரு கவிதை. ஒரு இப்படியாக இருந்தால் இந்தியா ஒரு வளமான இந்தியாவாக இருக்கும். ஏன்னா நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, அந்த நாட்டை ஆள்றவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சா போதும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை போல நம்ம இத்தனை நாள் இருந்ததை கடந்து இனிமேல் வர மாற்றம், ஒரு நல்ல மாற்றத்தை நமக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல மாத்தினா நிச்சயமாக அது ஒரு நல்ல புதிய இந்தியாவை நமக்கு கொடுக்கும். அருமையான கவிதை. நீங்க வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றிங்கம்மா, நன்றி. கேக்குதுங்களா? கேக்குது. இவ்வளவு பெரியவர்களுக்கும் கவி நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்களை கூறி, குடியரசு தின வாழ்த்துக்களையும் கூறி நான் எனது கவிதையை ஆரம்பிக்கின்றேன். இந்தியா கடந்து வந்த பாதை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட கவிதை. தலைப்பு: என் திசை எங்கும் ஆயின் அழிந்த மூட்டையின் சிதறிய நிலையாய், சிற்றரசும் பேரரசுமாய் முன்னாம் எம் தேசம். என் திசை எங்கும் ஆயின் அழிந்த மூட்டையின் சிதறிய நிலையாய், சிற்றரசும் பேரரசுமாய் முன்னம் எம் தேசம். ஒன்றுக்கொன்று விஞ்சியதாய் வித்தியாசப்படுவதில் விரல்களின் நீளளவாய் வாகாய் மிளர்ந்தன. மனிதம் வார்த்த சமயங்களால் வல்லினம் இடை மாறி மெல்லினமாய் மேன்மைப்பட்ட தேசம். உள்ளில் ஆழ்ந்து தன்னை வென்றெடுத்து பேரின்பம் கண்ட தேசம். உள்ளில் ஆழ்ந்து தன்னை வென்றெடுத்து பேரின்பம் கண்ட தேசம். தீட்சண்ணத்தை தூண்டிலாக்கி விண்மீன்களை வளைத்தெடுத்தது பிரபஞ்சத்தை தன்னாட்கொண்ட தேசம். தீட்சண்ணத்தை தூண்டிலாக்கி விண்மீன்களை வளைத்தெடுத்து பிரபஞ்சத்தை தன்னாட்கொண்ட தேசம். கல்வியையும் கற்பையும் பொதுவில் கொண்ட தேசம். அம்மாவே எல்லாமாக, அருமருந்தும் அமிர்தமுமாக போற்றி வாழும் பக்தி தேசம். ஒதுங்க இடம் கேட்டு கூடாரம் பிடுங்கிய ஒட்டகமாய் ஒரு நாள் பொழுதில் இடை ஊடாக உள்நுழைந்தோர் வெள்ளாமை தனதென்றார். ஒதுங்க இடம் கேட்டு கூடாரம் பிடுங்கிய ஒட்டகமாய் ஒரு நாள் பொழுதில் இடை ஊடாக உள்நுழைந்தோர் வெள்ளாமை தனதென்றார். கோடாரி கம்பாகவும் எடுப்பார் கை பிள்ளையாகவும் எட்டப்பன் போலாகவும் மிடுக்கிழந்த சில பேரால் ஊருணி கிணறு உரிமையற்று போனது. வேதங்கள் தலை தூக்க குடிகளுள் ஆங்காங்கே மேடு பள்ளங்கள். வேதங்கள் தலை தூக்க குடிகளுள் ஆங்காங்கே மேடு பள்ளங்கள். பள்ளங்கள் சரிவில் அமைய பெற்றதால் அவலங்கள் பஞ்சம் பிழைத்தன. உணவு உடை உறையுள் மறுக்கப்பட்ட உரிமைகளாய் பெயரிட்டுக் கொண்டன. அண்டி பிழைத்தோருக்கு அனுக்கிரகமானது அட்சர பாக்கியம். குடவோலையும் கூட ஆணுக்கன்றே அடுத்தவர்க்கு கிட்டாக்கனியானது. குடவோலையும் கூட ஆணுக்கன்று அடுத்தவருக்கு கிட்டாக்கனியானது. இரட்டை கிளவிகள் பிரித்தாளப்பட்டன. நாகத்தை அடுத்து தீண்டலில் பதற்றம் தொற்றியது பல்லக்கு தூக்கியின் தூர நின்ற ஸ்பரிசம். நாகத்தை அடுத்து தீண்டலில் பதற்றம் தொற்றியது பல்லக்கு தூக்கியின் தூர நின்ற ஸ்பரிசம். இளஞ்சிறார் சிறுமணம், பருவத்தில் கல்வி மறுப்பு, மாதமானால் வெளுத்திண்ணை, துணை இழந்தால் தலைமழிப்பு, வெண்தரித்தல், உடன்கட்டை. இளஞ்சிறார் திருமணம், பருவத்தில் கல்வி மறுப்பு, மாதமானால் வெளுத்திண்ணை, துணை இழந்தால் தலைமழிப்பு, வெண் தரித்தல், உடன்கட்டை. பெண் கண்ட வேதனையாவும்
காற்றில் கரைந்த உலர் மேகமாய் நாகரிக சிந்தனையால் நாணம் கொண்டு ஓடின. பெண் கண்ட வேதனை யாவும் காற்றில் கரைந்த உலர் மேகமாய் நாகரிக சிந்தனையால் நாணம் கொண்டு ஓடின. சுதந்திரம் நோக்கிய தேசத்தில் விடுதலை பெற்ற வேதனைகள் வெட்கம் சொல்லி மாளாது. வாராது வந்த சுதந்திரம் பெற்றதை பேணி காப்போம், குடியரசை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, வாழ்த்துக்கள். கவிபாடியமைக்கு மிக்க நன்றி. பின்னூட்டம் வணங்க வருமாறு பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தெய்வமே நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அத போல நீங்க மருத்துவரா கவிஞரா அப்படி கேட்கிற போல தோணுது. ரொம்ப அருமையான ஒரு புது கவிதைன்னு சொல்லலாம். ரொம்ப உங்களுடைய அந்த முதல்ல ஆரம்பிச்சது எப்படி நெல்லிக்காய் மூட்டைகளா கொட்டப்பட்டிருந்த சிற்றரசு பேரரசு, அந்த ஓமை வைத்து நீங்க சொன்ன விதத்தில இருந்து, அந்த கோடாரி காம்பாக எட்டப்பகலாக இருந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை சொன்னதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை நீங்க அழுத்தம் திருத்தமா, நீங்க படித்த விதமும் சரி, நீங்க எழுதியதும் சரி, நீங்க சொல்ல வந்ததை மனதில் பதியும் வண்ணம் அழுத்த திருத்தமா செஞ்சிருக்கீங்க. ஒரு அருமையான கவிதை. உண்மையிலே அவங்க மருத்துவர் ஐயா அவர்கள், எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. மருத்துவரா இருந்து இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பா எழுதியிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. கால்நடை மருத்துவர். கால்நடை மருத்துவர் எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்ல. அந்த நிறைய படிக்கிறாங்க. அதை அப்படி அதை கொண்டு வரவும் முடியுது, அவருக்கு தெளிவா கொண்டு வரவும் முடியுது. சிறப்புங்க ஐயா. பின்னூட்டம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக கவிபாட கவிஞர் கலிமூர்த்தி ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஒரு பாரதியார் பாட்டை கேட்க நேர்ந்தது. அநேகமாக எல்லோரும் கேட்டிருப்போம், வெள்ளி பனிமலையின் மீது என்று. பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்வோம் அப்படி என்று ஒரு வரி வந்தது. அது மிகவும் சிந்தனை தூண்டியது. அது நமது அறிஞர் சபையில் வைக்கிறேன். அதற்கு என்ன விளக்கம் என்று நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரு கவிதைக்கு வருகிறேன். சன் நெக்சஸ் குடியரசு தின கவிதை. புதிய இந்தியா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமைகள் மோகம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமைகள் மோகம். மனம் வெம்பி அழுதான் மகாகவி அடிமை இந்தியாவில். மனம் வெம்பி அழுதான் மகாகவி அடிமை இந்தியாவில். சுதந்திர வேள்வி பிறந்தது தன்னலமற்ற தலைவர்களின் தியாகத்தால். சுதந்திர வேள்வி பிறந்தது தன்னலமற்ற தலைவர்களின் தியாகத்தால். சுதந்திர இந்தியா வீடு கொண்டு எழுந்தது. சுதந்திர இந்தியா வீடு கொண்டு எழுந்தது. புதிய இந்தியா மலர்ந்தது மகிழ்ச்சியுடன். புதிய இந்தியா மலர்ந்தது மகிழ்ச்சியுடன். அந்நிய சுரண்டலிலிருந்து மீண்டும் எழுந்தோம். அந்நிய சுரண்டலிலிருந்து மீண்டும் எழுந்தோம். இன்று நம்மால் நாமே விலை பேசப்பட்டு விற்கப்படுகிறோம். இன்று நம்மால் நாமே விலை பேசப்பட்டு விற்கப்படுகிறோம். தொலைநோக்கு பார்வையில் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகம். தொலைநோக்கு பார்வையில் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகம் இன்றோ அலைகடல் பயராய் தத்தளித்து தடுமாறுகிறது. இன்றோ அலைகடல் படகாய் தத்தளித்து தடுமாறுகிறது. ஓட்டுரிமை நமது கடமை, ஆள்பவர் நமது சேவகர். ஓட்டுரிமை நமது கடமை, ஆள்பவர் நமது சேவகர். சிந்திக்க மறுக்கிறோம், ஓட்டளிப்பதை தவிர்க்கிறோம். சிந்திக்க மறுக்கிறோம், ஓட்டளிப்பதை தவிர்க்கிறோம். இளைஞர் சக்தி ஒன்றிணைந்து சாதி மத ஊழலற்ற புதிய இந்தியாவை புதிய வார்ப்புகளாக்குவோம். இளைஞர் சக்தி ஒன்றிணைந்து சாதி மத ஊழலற்ற புதிய இந்தியாவை புதிய வார்ப்புகளாக்குவோம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். கவிஞர் கலிமூர்த்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை ஐயா, வாழ்த்துக்கள். கவிபாடியமைக்கு மிக்க நன்றி.
பின்னூட்டம் வழங்க வருமாறு பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருகிறது. சிறப்பான ஒரு கவி. அதாவது அவங்களுக்கு வந்து மனதில் வந்த அந்த அந்த பாடலை கேட்கும்போது கேட்ட விதத்தில் அவர்களுக்கு எழுந்த அந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்றபடி பாரதியினுடைய அந்த கவிதையை முன்வைத்து ஐயா அவர்கள் எழுதி ரொம்ப அருமையா சொன்னார். அந்த ஓட்டு வந்து சுரண்டலாம், அந்த ஆங்கிலேயர் சுரண்டல இருந்து தப்பிச்சாலும் இன்னைக்கு வந்து நம்ம இங்க வந்து விலை போகிறோம்ன்றபடி ஓட்டுக்கு இந்த அப்படி 1000 புடி 2000 புடி அப்படின்னு சொல்றபடி அவங்க கொடுக்குற அந்த இலவசங்களுக்காக அதையெல்லாம் பார்த்து எத்தனையோ பேர் போறாங்க. அதை அப்படி போகாம சரியான அவங்க சொன்னாங்க பாருங்க, இவங்க வந்து ஆட்சியாளர் வந்து அவங்க நம்முடைய சேவகன் சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்பு இருக்கணும். நிச்சயமா அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும், அந்த ஓட்டை சரியா பயன்படுத்தணும்ன்ற ஒரு அருமையான கருத்தை வந்து முன்வைத்தார்கள். அதனாலதான் நம்ம புதிய இந்தியாவை நம்ம எதிர்கொள்ள முடியும். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு சில குறைகள் இருக்கலாம், அதுல யாரு கொஞ்சம் சரியா செய்யறாங்க, மக்களுடைய நலத்தை விரும்புபவர்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியது நமக்கு இருக்கு. அத வந்து ஓட்டு போடாம நிறைய பேர் வீட்டுல இருந்து அதை தவிர்க்கிறது என்பது வந்து ஒரு மிக நம்மால செய்ய முடிஞ்ச அதை செய்யல அப்படின்னும் போது ஒரு மிக மிக ஒரு தவறான விடயம். அதை வந்து ஐயா சுட்டி காட்டியிருக்காங்க. ரொம்ப அருமை. அது போல வந்து இனிமேல் யாருமே அதை செய்யக்கூடாது. அதை சரியா நம்ம செஞ்சாலவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு யதார்த்தமான அருமையான கவிதை. வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் விரும்பும் புதிய இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைத்து கவிதை படைத்துள்ளேன். வேற்றுமையின்றி ஒற்றுமையாக இருந்திடு, நேர்மையாக இருந்து அன்றே முடித்திடு, மனிதநேயத்துடன் மாண்புற வாழ்ந்திடு, தரணியில் புகழ் பெற வாழ்ந்திடு, பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்திடு, மாசற்ற தேசம் சூழலை நீ உருவாக்கிடு, எதிர்காலம் உனது என போரிடு, உள்வள திறமைகளை வெளிக்கொணர்ந்திடு, சமுதாய நலன்களை கருத்தில் கொண்டிடு, வல்லரசு நாடாக மாற்றிடு, வேலையில்லா திண்டாட்டம் வறுமையை நீ போக்கிடு, வசந்தமான வாழ்க்கையை நீ வாழ்ந்திடு, ஒழுக்கம் நேர்மையாக என்றும் செயல்பட்டிடு, தன்னம்பிக்கை முயற்சியை என்றும் கொண்டிடு, மக்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்திடு, உண்மையான உழைப்பை நீ தந்திடு, போலி வேஷங்களை விரைவில் களைத்திடு, மகத்தான் மாசற்ற உலகம் படைத்திடு, உணவே மருந்து என வாழ்ந்திடு, தித்திக்கும் தமிழை நீ படித்திடு, உண்மையான உறவுகளை பாலமாக பிணைத்திடு, வருங்காலம் நமதே என ஒன்றிடு, நாளை நீ வென்றிடு, தாய் தந்தையை நேசிப்போம், தாய் நாட்டை சுவாசிப்போம், வந்தே மாதரம் என்போம், வளரும் பாரதம் காப்போம், அன்னை போற்ற தாயகம், அகிலம் போற்றும் பாரதம், குடியுரிமை தந்தது நமது தேசம், குடியரசு வந்தது நமக்கான சுவாசம், அகிம்சை வென்றது காந்தியின் கோஷம், விடுதலை பெற்றதை உலகமே பேசும், அம்பேத்கர் வகுத்தது அரசியல் சட்டம், அரசியல் அமைப்புக்கு அதுவே உயர்ந்த விட்டம், நாடு ஒன்றுபட்டு வாங்கியது இந்த சுதந்திரம், நாட்டின் ஒன்றுமையை காட்டிடும் பிரதான பத்திரம், உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாம், உலகமே வியந்த நம் இந்திய நாடாம், குடியரசை நாம் போற்றிடுவோம், ஜனநாயகத்தை நாம் காத்திடுவோம், வாழ்க பாரதம், வாழ்க பாரத மாந்தர், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா, மறு வாய்ப்புக்கு நன்றிங்க. வாழ்த்துக்கள். விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் கவிபாடி முடித்த அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். பின்னூட்டம் வழங்க வருமாறு தேன்மொழி அம்மா அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு கவிஞர் சதீஷ்குமார் அவருடைய கவிதை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு நாடுன்னா நாட்டோட பார்க்கல, அந்த வீட்டுல இருந்து நம்முடைய தாய் தந்தையர்ல இருந்து அவர்களை எப்படி பார்க்கணும், நம்ம தாய்நாட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றபடி அந்த அளவுக்கு ஒரு அவருடைய எல்லா வரிகளுமே அருமையா இருந்தது. வேலையில்லா திண்டாட்டம் இல்லாம வறுமையா இருக்கணும், வறுமை இல்லாம எல்லாரும் செழுமையா இருக்கணும் அப்படின்றபடி சொல்றதுல இருந்து எல்லா வரிகளுமே அவருடைய எண்ணம் வந்து பிரதிபலிச்சது. கடைசியா வந்து அந்த குடியரசை போற்றணும், நம்ம வந்து ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப அருமை. முதல்ல சொன்னபடி வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய அதுதான் நம்ம நாட்டை வந்து இன்னைக்கு வந்து தாங்கி பிடிக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு உணர்வு தான். அதாவது டைவர்சிட்டி
நம்ம இதுல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதே போல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இதுதான் நம்ம எல்லாரையும், எத்தனை மாநிலங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை மதங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இந்தியரா நிக்கிறோம்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் தான். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நம்ம கவிஞர்கள் இன்னைக்கு சொன்னது எல்லாமே நிச்சயமாக விரைவில் எல்லாமே படித்துக் கொண்டே வருகிறது. இன்னும் அது பழித்து விடும் அப்படிதான் தோன்றது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பின்னூட்டம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி அம்மா. செண்பகவல்லி அம்மா அவர்களை, வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஐயா அவர்களை கவிபாடாங்க. அவையை வணங்கி அற்புதமான தலைப்பிற்குள் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தியா கடந்து வந்த பாதை. வெள்ளையன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்த நாடு, கொடூரன் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட குழந்தையாய், விடுதலையில் மகிழ்விருந்தாலும் எதிர்காலம் என்னவென்கிற கேள்வி, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என நம்பி ஒவ்வொரு அடியாய், எப்படியாய் இருக்கப் போகிறதென தெரியாமல் சுழியத்திலிருந்தே ஆரம்பமான தொடக்கம். தொடர்ந்து பார்த்தாலும் நகர்வை அறிய முடியா கடிகார முள்ளின் சுழற்சி போல மாறியிருக்கிறது என் தேச வளர்ச்சி. அறிவியல், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் என எல்லாமும் வளர்ந்து தான் பெற்ற மகள் கைக்குள் வைத்து நெற்றியில் முத்தமிட்டது நேற்றென நினைத்திருக்கும் கணத்தில், கலைகள் பல கற்றுத் தேர்ந்து பட்டங்கள் பல பெற்று தகப்பனை தலைநிமிரச் செய்யும் பிள்ளையாய், கடினப்பட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தில் வளர்ந்து நின்று உலக அரங்கை வியக்கச் செய்ததில் எம் முப்பாட்டன்களின் ஆத்மாக்கள் புன்னகை எழுப்பி மகிழ்வது இங்கே எம் காதுகளில் ரீங்காரமிடுகிறது. நன்றி, வணக்கம். அருமை ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. கவிபாட வந்தமைக்கு மிக்க நன்றி. பின்னூட்டம் வழங்க வருமாறு பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக. மிகவும் மிகவும் சிறப்புங்க ஐயா. இந்தியா கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கோ நீங்க அருமையா சொல்லியிருக்கீங்க. உண்மை அதுதான் சொல்லணும். அதாவது அந்த நீங்க வந்து ஓமை காட்டினது கூட, சுட்டி காட்டினது கூட ரொம்ப அழகு. அந்த இது சுழியத்தில் இருந்து அப்படியே நகர்ந்து வந்து அது காட்டுறபடி, அந்த நேரத்தை காட்டுறபடி, அதே போல எப்படி பெற்ற மகள் நமக்குள்ள இருக்கான்றபடி அவ வளர்ந்து எங்கேயோ போய் எப்படியோ போயிட்டு அவன் நினைச்சிட்டு போயோ நம்ம குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு குழந்தையாதான் தெரியும். ஆனா அவங்க வந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ. ரொம்ப அருமையான ஒரு ஓமை கவிஞருங்க ஐயா. நீங்க ரொம்ப அருமையா நீங்க சொல்லி சொன்னது. உண்மையிலே நம்ம எல்லா துறையிலையும் அப்படியே குறுகிய காலத்துல அப்படியே விரைந்து நம்ம வந்து முன்னேறிட்டு வரோம் தான் எனக்கு தோணுது, எனக்கு படுது. இந்தியர்கள் இல்லாத தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து யாரை கேட்டாலும் எங்க வீட்டுல அமெரிக்கால இருக்காங்க, எங்க வீட்டுல ஆஸ்திரேலியால இருக்காங்க, எங்க ஊர்ல துபாயில இருக்காங்க, எங்க வீட்டுல இப்படிதான் சொல்றாங்க. யார் வீட்டுல எங்க போய் கேட்டாலும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படியாக நம்ம வந்து நம்முடைய இறகுகள், தமிழர்கள் மட்டும் இல்ல, எல்லா இந்தியர்களுடைய இறகுகள் வந்து விரிக்க பறந்து நம்ம எல்லாம் உலகெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு வெற்றியை நம்ம வந்து எப்பயோ பெற்றுவிட்டோம் கடந்த சில ஆண்டுக்கு. இன்னும் வந்து இருக்கிறது மீதம். நம்ம நாட்டுக்குள்ள நம்ம எனக்கும் அந்த இது வரல. நம்ம எதிர்பார்க்கிற அந்த சுத்தமோ சரியான படிப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான படிப்பு அப்படியான சூழல் இல்லை. பணம் இருக்கா அவங்க படிக்கலாம், பெரிய கான்வென்ட்ல படிக்கலாம் இல்லையா அவங்களுக்கு வந்து. ஆனா இப்போ அந்த அரசு பள்ளி தரம் எல்லாம் உயர்த்தி கொண்டு வராங்க. அதையெல்லாம் சரி செய்தாலே நம்முடைய பாரதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவமனைகள், அடிப்படை தகுதி, போக்குவரத்து, சாலைகள் இதெல்லாம் சரி செய்தாலே நிச்சயமா நல்லா இருக்கும். உங்களுடைய கவிதை மூலம் உங்களுடைய பெருமிதம் வந்து புலப்பட்டது ஒரு இந்தியராக. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க நன்றி அம்மா. பின்னூட்டம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. பொதுவான பின்னூட்டம் வழங்குவதற்காக முனைவர் ப. கதிரவன் ஐயா அவர்களையும் அவரை தொடர்ந்து தென்காசி முருகன் ஐயா அவர்களையும் அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பின்னூட்டம் வழங்குகின்ற, திறனாய்வு செய்கின்ற இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு கவிதா அவர்களுக்கு நன்றி. கவிதைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதில் சேலம் மாவட்டத்திலிருந்து அஸ்காரி பேகம் அவர்கள் புதிய இந்தியா என்ற தலைப்பில் எழுதியிருந்தார்கள். அகன்ற அலைவரிசை, கன்னிமயமாக்கல், இந்த அண்மையில் இருக்கின்ற இ சேவை திட்டம், இன்னும் மென்பொருள் குறித்தெல்லாம் அவர் கவிதை பாடியிருக்கின்றார். மிக சிறப்பான கவிதை. இப்பொழுதுதான் எழுத ஆரம்பித்திருக்கின்றேன் என்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் பல இடங்களில் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இவை இருக்கின்றன. அவற்றை திருத்திக் கொண்டால் இன்னும் சிறப்பாக எழுத முடியும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அடுத்து பகிர்ந்திருந்த
புதிய இந்தியா என்ற அந்த தலைப்பில் மருத்துவர் ராஜரங்க ராமானுஜம் புதுவையிலிருந்து அவர் புதுக்கவிதை படைத்திருக்கின்றார். அவர் சொன்ன அந்த பல செய்திகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவிழ்ந்த மூட்டையின் சிதறிய நெல்லிக்கனியாய் சிற்றரசும் பேரரசுமாய் முன்னம் எம் தேசம் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார். ஆம், இந்த நாடு விடுதலை அடையும் பொழுது ஏறக்குறைய 562 நாடுகள் 562 நாடுகள் இந்திய துணை கண்டத்தில் இருந்தன. வரலாற்றில் கூட வடநாட்டில் மகாஜன பதங்கள் என்று சொல்லக்கூடிய பல அரசுகள் இருந்தது என்றும், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கூட தெருக்கூத்துகளில் எல்லாம் கூட சொல்வார்கள் பல நாடுகள் இருந்தது என்றும். இன்னும் தென்னாட்டில் கூட குட்டநாடு குடநாடு என்றெல்லாம் பல நாடுகளை குறிப்பிட்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் அதை விட சிறப்பாக குட ஓலையும் கூட ஆணுக்கன்றி அடுத்தவருக்கு கிட்டா கனியானது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். குட ஓலை முறையில் கூட பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் முதலாக வாக்குரிமை என்று பெண்களுக்கு தந்தது என்று சொன்னால் அது சென்னை மாகாணமாக இருந்த போது இந்த நாட்டில் இங்கே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது என்பது வரலாறு. அதற்கடுத்து இரட்டை கிளவிகள் பிரித்தாளப்பட்டன என்ற அருமையான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கின்றார். இரட்டை கிளவிகள் அவை சேர்ந்திருந்தால்தான் அதற்கு பொருள். ஆனால் இவை பிரித்தாளப்பட்டிருக்கின்றன. பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வார்கள். பிரித்தாளுகின்ற அந்த சூழ்ச்சியை தான் ஆங்கிலேயர்கள் செய்தார்கள் என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே போன்று இளஞ்சிறார் மனம், பருவத்தில் கல்வி மறுப்பு, மாதமானால் வெளித்திண்ணை, துணை இழந்தால் தலைமடிப்பு, வெண் தரித்தல் என்றெல்லாம், உடன்கட்டை என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் இந்த தலைமடிப்பு, வெண் தரித்தல் இவையெல்லாம் பார்ப்பன சமூகத்தில் மட்டும்தான் இருந்ததே தவிர தமிழர் வழக்கில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த உடன்கட்டை ஏறுதல் கூட தமிழர் மரபில் இல்லை. ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் ஒரு முன்னோக்கு பார்வையில் சொல்லியிருக்கின்றார். மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இவர் தீட்சண்யம், பிரபஞ்சம், தேசம், அமிர்தம், அவலம், வித்தியாசம், அனுக்கிரகம், அக்ஷரபாக்கியம், ஸ்பரிசம், சுதந்திரம் முதலிய வடமொழி சொற்களை, பிறமொழி சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார். இச்சொற்களை எல்லாம் தவிர்த்து தமிழில் எழுதினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என் கருத்து. ஆனால் இந்த பல சிறந்த கருத்துக்களை தன்னுடைய அந்த புது கவிதையில் பயன்படுத்தி கவிதை பாடியிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும். அடுத்து புதிய இந்தியா என்ற தலைப்பில் செல்லப்பாண்டி அம்மையார் திண்டுக்கல்லில் இருந்து அவர்கள் எழுதியிருக்கின்றார். 16 அடி எழுதியிருக்கின்றார். அதில் நிலை மண்டில ஆசிரியப்பா போல் எழுத முயன்றிருக்கின்றார். ஆனால் 7வது அடியில் நெருக்கமாய் விண்வெளி வேண்டும் நெருக்கமாய் விண்வெளி வேண்டும் என்று அங்கே ஒரு சிந்தடி பயின்று வந்திருக்கிறது. ஆசிரியப்பாவில் சிந்தடி வருவதானால் நேரிசை ஆசிரியப்பாவில் ஈற்றயலடியில் வரலாம், இணைக்குரல் ஆசிரியப்பாவில் வரலாம். ஆனால் இவர் நிலை மண்டில ஆசிரியப்பா போன்று எழுதி இடையில் ஒரு சிந்தடியை பயன்படுத்தியிருக்கின்றார். அடுத்து மீண்டும் ஒரு பயன்படுத்தியிருக்கின்றார். ஒரு வெண்பா ஒன்றை எழுதியிருக்கின்றார். வெண்பா எழுதுகின்ற முயற்சி, அது முயற்சி தானே தவிர அது முழுக்க வெண்பா இல்லை. பல இடங்களில் தலை தட்டுகிறது. அப்படி அவர்கள் எழுதியிருக்கின்றார். அவருக்கு இல்ல, வெண்பா எழுதினவங்க செந்தாமரை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த செல்லப்பாண்டி அம்மா இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியப்பாவில் எழுதணுங்கிற அந்த முயற்சிக்கு பாராட்டுகள். அந்த ஒரு அடி மட்டும் அது திருத்தம் பண்ணி எழுதினாங்கன்னா அது நிலை மண்டில ஆசிரியப்பாவா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ஏகாரத்தால் முடித்திருக்கின்றார். ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்பது இலக்கணம். அவருக்கு என்னுடைய மதுரை சதீஷ்குமார் அவர்கள் இந்தியா கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் அவருடைய அந்த கவிதை
பகிர்ந்திருக்கின்றார். அதில் மிக சிறப்பாக நம்முடைய தேன்மொழி அம்மையார் அவர்கள் கூட குறிப்பிட்டது போல, பெற்ற மகள் கைக்குள் வைத்து நெற்றியில் முத்தமிட்டது நேற்றென நினைத்திருக்கும் கணத்தில், கலைகள் பல கற்று தேர்ந்து பட்டங்கள் பல பெற்று தகப்பனான சொல்லியிருந்தார். இது ஏதோ எனக்கு சொன்னது போலவே இருந்தது. என்னுடைய மகள்கள் அப்படித்தான் பல பட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் பதிவு செய்திருக்கின்றார். மகிழ்ச்சி, சிறப்பாக. அதே நேரத்தில் இவரும் சுதந்திரம், ரீங்காரம் என்ற பிறமொழி சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார். ஓரிடத்தில் அறிவியல், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் என எல்லாமும் வளர்ந்து என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கின்றார். அறிவியல், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம். அறிவியல் என்றாலும் விஞ்ஞானம் என்றாலும் பொருள் ஒன்றுதான். அரசியல் அறிவியல் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அரசியல் அறிவியல் என்று முதுகலை பட்டம் கூட இருக்கிறது. ஆனால் அப்படி அரசியல் அறிவியல் என்றே சொல்லலாம். அந்த சொல்லாடலை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அதே நேரத்தில் அடுத்து செந்தாமரை அவர்கள் இதில் கவிதை வாசித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கவிதையாடல் குழுவில் பதிந்திருக்கின்றார். அந்த பகிர்ந்திருக்கக்கூடிய அதில் புதிய இந்தியா என்ற அந்த தலைப்பில் அதில் கூட சற்று எழுத்து பிழைகள், ஆறுதோறும் வல்லின வர வேண்டும், ஆனால் மாற்றி போட்டிருக்கின்றார். ஆறுதோறும் சாய கழுவிகள் இருக்குது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரின் நன்கொடையும் தீட்டாம். அண்மையில் கூட ராமர் கோவில், அந்த கோவிலுக்கு நன்கொடை அளித்தவர்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்த பணம், அதில் செய்கின்ற அந்த உணவு பிரசாதம் என்று சொல்வது, அவற்றை வழங்கினால் தீட்டு என்று சொல்லி அவர்களிடம் பெற்ற பணத்தை திருப்பி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவர் தாழ்த்தப்பட்டோரின் நன்கொடையும் தீட்டாம், இகழ்கிறது கேட்பாரின்றி என்ற அந்த கருத்தையும் கருத்து. ஆனால் இதைத்தான் நாம் மதசார்பற்ற ஆட்சி என்று சொல்கின்றோம். இவர் அந்த மதசார்பற்ற ஆட்சி என்று மாறுதட்டும் போலி அரசுகள் என்பதை பதிவு செய்கின்றார். ஏற்கனவே கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருக்கும் பொழுது, குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது வடநாட்டில், அவர் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலுக்குள் வெளியே நிறுத்தியிருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு கருத்து கேக்குதுங்களா? அதில் இந்த கோவில் என்ற அந்த சொல்லை தவிர்த்து ஆலயம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பதை மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். சரித்திரம் என்ற சொல் அது பிறமொழி சொல். வரலாறு படைக்க உறுதி ஏற்போம் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதே போன்று 2047 வல்லரசு ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா 2020 என்று அவர் நூல் எழுதியிருக்கின்றார். 2020 இந்தியா வல்லரசு ஆகிவிடும் என்று. ஆனால் அதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கான இன்னும் அதிகமான அளவிற்கு நாம் முயற்சி கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது கவிஞர் கலியமூர்த்தி அவர்கள், மிக சிறப்பான வகையில் கவிஞர் கலியமூர்த்தி அவர்கள் தொடக்கத்திலேயே அவர் இன்றைக்கு பள்ளியில் செல்லும் பொழுது பாரதியார் பாடலை சொல்லி அதில் ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த பாரதியாருடைய அந்த பாடல், பள்ளி தலங்கள் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்ற அந்த பாரதியாருடைய பாட்டை சொல்லி, இது சரியா, இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்தார். அவருடைய அந்த கருத்து எந்த அடிப்படையில் பாரதியார் சொல்லியிருக்கின்றார் என்றால்,
பள்ளிக்கூடங்கள் என்பது அந்த காலத்தில் தனித்தனியாக திண்ணை பள்ளிக்கூடங்களாக தான் இருந்தது. படித்தவர்கள் எல்லோரும் படிக்க முடியாது. அதில் படிப்பது கூட ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்று இலக்கணம் சொல்லி இருக்கிறது. தாழ்ந்த சாதிக்காரர்கள் எல்லாம் படிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 1925 வரையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த கல்லூரியில் படிப்பதற்கு இடமில்லை. இன்னும் சொல்ல போனால் பல நிலைகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பஞ்சமர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. அப்படி இருந்த அந்த காலகட்டங்களில் தான் அவர் பள்ளிக்கூடங்கள் இப்படி ஒரு தனி உடைமையாக தனிப்பட்ட ஒரு சிலருடைய பொறுப்பில் இருக்கிறதே அந்த மாதிரி இல்லாமல், எப்படி ஒரு ஊர் பொதுக்குளம் எல்லோருக்கும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் சொல்வாரே, அப்படி பயன்மரம் நடுவூரில் அப்படி பயன்படுகின்ற மரமாக இருக்க வேண்டும், நச்சு மரமாக இருக்கக்கூடாது என்பார் வள்ளுவர். அந்த அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள் தனி உடைமையாக இல்லாமல் பொதுவாக இந்த கோவில் எல்லோரும் செல்லக்கூடியது என்ற வகையில், கோவில் என்றால் எல்லோரும் வணங்குவார்கள் என்ற அடிப்படையில், ஊர் பொதுக்குளம் என்றால் எல்லோரும் நீர் எடுப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில். ஆனால் இன்றைக்கு வடநாட்டில் ஒரு ஆற்றில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் குளித்தாள் என்பதற்காக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட செய்தி எல்லாம். இன்னும் சொல்ல போனால் கோவில்களில் எல்லோரும் செல்ல முடியாது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கூட இளையராஜா பெரிய இசை மேதை 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார். ஆனால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மலைவாழ் மக்கள் என்ற அந்த பிரிவை சேர்ந்தவர், உள்ளே அனுப்பவில்லை. அதனால் பாரதி பாடியது இந்த உணர்வோடு, பள்ளிக்கூடங்களை எல்லாம் நாம் கோவில் மாதிரி பொதுவாக எல்லோரும் வழிபடக்கூடிய நிலையில் இருக்கிறதே, அதுபோன்று இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். ஆனால் இன்றைக்கு வரையில் அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லோருக்கும் கல்வி பெருக தருகின்ற நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கூட ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இல்லை. ஐஐடியில் தேர்வு எழுதி உள்ளே செல்கின்ற தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பலர் தற்கொலை செய்யக்கூடிய நிலையை தூண்டுகின்றார்கள். இவனெல்லாம் படிச்சுட்டு மேல வந்துடுறானே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவையெல்லாம் மாற வேண்டும். காலம்தான் இந்த மாற்றத்தை தரும். அவர்களுடைய மனம் மாற வேண்டும். அதனால்தான் என்னுடைய கவிதையில் நான் சொல்லும் பொழுது கூட, நாம் கீழ் தாம் மேல் என்று சொல்ல நானார் மாற வேண்டும் என்ற அந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தேன். அப்படி அவர் சொன்ன அந்த பாரதியாரினுடைய அந்த பாடல், பள்ளிக்கூடங்களை எல்லாம் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கோவில் செய்வோம் என்பது எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும். புரட்சி கவிஞர் அவர்கள் கூட இந்த கல்வியை பற்றி சொல்லும் பொழுது, கல்லாத பெயரை காணுங்கால் அவர்களுக்கு தூக்கு மரம் உண்டாம் என்று சொல்வார். கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் உண்டாம். படிக்காதவர்களுக்கு தூக்கு மரம் இல்லை. அப்படி படிக்காம இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கல்வி கொடுக்காதவர்களுக்கு, கல்லாத பெயரை காணுங்கால் அவர்களுக்கு கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் உண்டாம் என்று சொல்கின்றார். ஆக எல்லோருக்கும் கல்வி என்ற அந்த நீரோடை சென்று சேர வேண்டும், எல்லோருக்கும் அந்த தன்மை வர வேண்டும் என்ற ஐயா கலியமூர்த்தி அவர்களுக்கு தெரிவித்து எல்லோருக்கும் அந்த கருத்தை பகிர்ந்து, இதுல நான் ஒரு 3 கவிஞர்களுடைய கவிதைகளை தான் கேட்டேன். அந்த 3 கவிஞருடைய கவிதைகளும் பெரும் ஆழ்ந்து அறிந்த கவிதைகள், பெரும் கவிஞர்கள். ஐயா கதிரவன் அவர்கள், ஐயா சதீஷ்குமார் அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள், இன்னும் புதுக்கவிதை எழுதிய ஐயா கால்நடை மருத்துவர் ரங்கராஜன் அவர்களுடைய கவிதைகள் மிக சிறப்பு வாய்ந்த, அதாவது ஒரு சாக்கு பைக்குள் அடைக்கப்பட்டிருந்த வைரக்கற்கள் போல, தங்க கற்கள் போல இருந்தது. சொல்லப்போனா அப்படிதான். புதுசா சொல்ல போனா நம்ம ஐயா கால்நடை மருத்துவர் ரங்கராஜன் ஐயா அவருடைய கவிதைகள் பாத்தீங்கன்னா முழுக்க குறியீடு படிமங்கள், கவிதைகள். பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லலாம், ஏன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, பேதங்கள் அதிகமாகி குடில்கள் மேடு பள்ளங்களாயின அப்படிங்கிறார். ஆண் பெண்களை இரட்டை கிளைவின்னு சொல்லி அதை பிரித்து விட்டார்கள், அதை பிரிக்க முயற்சி செய்து விட்டார்கள் அப்படிங்கிறார்.
இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஓமை பார்த்தீங்கன்னா, அதிகார பகிர்வு அப்படிங்கிறது 2 பேருக்குமே சமம் தான். ஆனா அந்த இரட்டைக்கிளவியை பிரிச்சா பொருள் இல்லை. இப்ப ஆண் பெண் அப்படிங்கிற இருவரையும் பிரித்து பொருள் பார்க்கிறது மிகப்பெரிய குற்றம்ங்கிறத அருமையா குறியீடா அவரு விளக்கி இருக்கிறது. ஒவ்வொரு கவிதையும் ஐயா ரங்கராஜன் ஐயா அவருடைய கவிதைகள் மிக சிறப்பு வாய்ந்த குறியீடு படிமங்கள். அத அப்துல் ரகுமான் ஐயா கவிதையோட ஒப்பிட அளவுக்கு இருந்தது அவருடைய கவிதைகள். சொல்ல போனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டளை கலித்துறைன்னு எழுதியிருந்தார் மரபு கவிதை. இன்னைக்கு புது கவிதையில பிச்சை எடுத்தார். அவர்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதைகள் மிக சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. அதே போல ஐயா கதிரனு ஐயா அவருடைய கவிதைகள் மரபு கவிதைகள் அருமையா சாதி அப்படிங்கிறத அருமையா சாடி சாதி மதமாம் பிணிகள் எங்கும் தலைக்காதொழிக்க வேண்டும். ஆதி இல்லா தீண்ட கொடுமை அழித்தொழிக்க வேண்டும். தீதில் அறிவை கொண்டு மடமை தீமை ஒழிக்க வேண்டும். ஓதி உணர்மை பொருளை காணும் உறுதி பார்க்கும் வேண்டும் என்று அருமையா நம்ம காலங்காலமா பெருங்கவிஞர்கள் சமூக அக்கறையுள்ள கவிஞர்கள் அக்கறைப்பட்டதை போல ஐயா கதிரவன் அவர்களும் அருமையாக அக்கறைப்பட்டிருக்கிறார்கள். இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதனாலோ சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கன்றே சொல்வார் தம்மை விரட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று சொன்ன அந்த கவிதை வரிகளை ஐயா கதிரவன் அவர்களும் அருமையா சூரியனுடைய கதிர்களைப் போலவே சாட்டை அடி சமட்டை அடியாக கொடுக்கின்றார். உண்மையிலே அவரையும் நாம் வாழ்த்தலாம். அதே போல நமது எப்போதும் போல வழக்கறிஞர் அவர்கள் அருமையாக அப்படியே அந்த சாரம்சத்தை அந்த கவிதை சாரை எங்கே தொட்டாரோ அதை எப்படி கொண்டு முடிக்கணுமோ அதை அருமையா தொடர்ந்து அருமையாக கொண்டு வந்து, அதாவது கொள்ளையர்களின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாடு கொடூரர்களின் கையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு குழந்தையா என்று உருவகப்படுத்துகிறார். அப்படி உருவகப்படுத்திய அந்த குழந்தையினுடைய இந்திய குழந்தையினுடைய அந்த நிலை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கேள்வியில் அச்சப்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு எச்சரிக்கையும் வைத்து கேள்வி கணையை தொடுத்திருக்கிறார். உண்மையிலே கவிஞர்களுக்கே உரிய அந்த எதிர்கால நோக்கத்தையும் அந்த எதிர்கால சிந்தனையையும் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை பார்வையையும் ஐயா வழக்கறிஞர் அவர்கள் வைத்திருப்பது மிகவும் சால சிறந்தது, வரவேற்புக்குரியது. இவர்கள் எல்லோருடைய இந்த 3 பேருடைய கவிதையும் தான் கேட்டேன். 3 பேருடைய கவிதையும் மிக முத்தான கவிதை. மிகச்சிறந்த கவிஞர்களை நம் சென் எக்ஸஸ் கவிதை குழுமம் வளர்த்தெடுக்கிறது, வார்த்தெடுக்கிறது. எங்கேயோ நம் குழுமத்தில் உள்ள கவிஞர்கள் ஏதோ ஒரு ஆளுமையோடு வெளிச்செல்வார்கள், இந்த வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வாய்ப்படுத்தியதற்கு நன்றி. விடைபெறுகிறேன். நம்ம அருமையாக பின்னூட்டம் வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. முறையாக நன்றியுரை வழங்குவதற்காக பன்முக நாயகி தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என இன்றைய அற்புதமானது ஒரு தினத்தில் நன்றியுரை வழங்கும் பொருட்டு ருக்மணி அம்மா இணைய இருந்தார். ஆனால் அவருடைய இணையம் சரியின்மையின் காரணமாக அவர் இணையவில்லை. இங்கு கவிதை வாசித்த திருமதி அன்பரசி அம்மையார் அவர்களுக்கு எங்களது நன்றியும் மகிழ்ச்சியும். சான்றிதழ் தெரிகிறதாங்கம்மா? தெரியுதுங்கம்மா. நன்றியுரையாக வைத்து ரொம்ப நன்றி. திருமதி அன்பரசி அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும். அடுத்ததாக வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். கவிக்கடல் ஏகலவன் ஐயா இல்லாத நிகழ்வு இல்லை என்று கூறுகின்ற அளவிற்கு அவருடைய சிறப்பான பங்களிப்பு இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியில் அவருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும் மகிழ்ச்சியும். அடுத்ததாக கதிரவன் ஐயாவுடைய கவிதைக்கும் அவருடைய கருத்திற்கும் கலியமூர்த்தி ஐயா கேட்டதற்கு பதில் கூறிய ஒரு விளக்கத்திற்கும் அவருக்கு எங்களது நன்றியும் மகிழ்ச்சியும். புதுவையை சார்ந்த முனைவர் சதீஷ்குமார் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் மகிழ்ச்சியும்.
கோவையை சார்ந்த தாமரை என்கின்ற ஒரு செந்தாமரை அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். புலவர் வாசுதேவன் ஐயா, என்னதான் இணையம் சுணங்கி கொண்டே இருந்தாலும் ஆனால் இணக்கமாக இருந்து விடாமுயற்சியுடன் தனது கவிதையை வாசித்து சென்ற புலவர் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியும் மகிழ்ச்சியும். செல்லப்பாண்டி அம்மையாருக்கும் அவருடைய பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடன் இணைந்து கவிதையை வாசித்து சென்ற செல்லப்பாண்டி அம்மையாருக்கும் எங்களுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். எங்களது குடும்ப கால்நடை மருத்துவர் கவிஞர் ராஜா ரங்கராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மிக்க மகிழ்ச்சி. புது கவிதையாக இருக்கட்டும், மரபு கவிதையாக இருக்கட்டும், தென்காசி ஐயா சொன்னது போல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கவிதை நடை. அன்னாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியும் அன்பும். காரைக்கால் கலியமூர்த்தி சகோதரர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கவியரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை கவிஞர்களுக்கும் பார்வையாளர்கள் பலர் இணைந்திருந்தனர். இன்றும் சிராஜுதீன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வினை அற்புதமாக நெறியாளுகை செய்த வளர்மதி அம்மையார் அவர்களுக்கும், சிறந்த சிறப்புரையை வழங்கி சென்று தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களுக்கும், கருத்துரையை ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக வழங்கிய தேன்மொழி அம்மையார் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய சத்யா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. தென்காசி முருகன் ஐயா அவர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மரபு கவிதை எழுதுவது குறித்தான வகுப்பினை அவர் தொடர்ந்து நடத்தி வருவார். இன்றைய தினம் அவர் கோயம்புத்தூரில் இருப்பதால் அவருக்கென விடுப்பு கேட்டவர் ஏகலைவன் ஐயா அவர்கள். அதனால்தான் இந்த கவிதையை இவ்வளவு பெரிய அளவிற்கு ஒரு கருத்துரையும் நீட்டமாக நாம் கொண்டு சென்றோம். அடுத்த வாரம் இதில் நாம் இணைவோம். இப்பொழுது ஒரு எண்ணம் கூட தோன்றுகின்றது. கவிதை வடிவிலேயே கவியரங்கமாக ஒரு குட்டி பட்டிமன்றம் வைத்தால் எப்படி இருக்கும்? வாதிடுவோர் தங்களுடைய உரைகளை கவிதை வடிவிலே வாதிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அந்த முயற்சி எப்படி எடுப்போம் என்பதை பட்டிமன்றம் குழுவில் நாம் பேசிக்கொள்வோம். ஏனென்றால் பட்டிமன்றம் பேசக்கூடியவர்களும் கவிஞர்களாக இருக்கின்றீர்கள், கவிஞர்களும் பட்டிமன்றம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் அடுத்த முறை இந்த ஒரு புதுவிதமான ஒரு விடயத்தை நாம் தொடங்குவோம் என்று எண்ணுகின்றேன். அனைவருக்கும் சிறப்பானதொரு குடியரசு தின நல்வாழ்த்துக்களுடன் இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.